கைதிகள் முன் விடுதலை தொடர்பான கோப்புகளை தகுந்த காரணங்கள் இல்லாமல் நிராகரித்தது ஏன் என ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. கோவை, பாளையங்கோட்டை உள்ளிட்ட சிறைகளில் உள்ள 10 ஆயுள் தண்டனை கைதிகள் தங்களை நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியே மனு தாக்கல் செய்தனர். முன் விடுதலைக்கு முதலமைச்சர் அனுமதி வழங்கி கோப்புகள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் அவர் கோப்புகளை நிராகரித்து விட்டதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், சிவஞானம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில குழு பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் முதலமைச்சர் அனுமதி வழங்கியும் கோப்புகளை ஆளுநர் ரவி எவ்வாறு தகுந்த காரணங்கள் இல்லாமல் நிராகரிக்கலாம் என்று நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். இதையடுத்து ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது குறித்து 8 வாரங்களுக்குள் மறுபரிசீலனை செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர்.